அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி குயிக்காக என்னென்ன டெக் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ட்விட்டரில் வந்து எடிட் பட்டன் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பட் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓலா அவங்களுடைய எலக்ட்ரிக் கார் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். Oneplus Nord 2T இந்தியா லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கும். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 865 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Ookla லேட்டஸ்ட் இந்தியாவில் நெட்வொர்க் ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இங்கே நெட்வொர்க் ஸ்பீட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு ப்ராட்பேண்ட் ரெண்டுமே வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் கம்பேர் பண்ணி தான். ஸோ 4G பொறுத்த வரைக்கும் இங்கே போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்பீட். அதாவது 14.1 Mbps வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மூலிமா இந்தியாவுடைய பிளேஸ் குளோபலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118th பொசிஷன்லேருந்து இப்போ 115th பிளேஸ்க்கு போயிருக்கோம். ஸோ குளோபலில் டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் நார்வே தான் இப்போது இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நம்மளுடைய பாப்புலேஷன், டேட்டா நீட், கன்ஜெஷன் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 4G நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும். அதே ப்ராட்பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும். பெருசாக ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் ஆகல. இந்தியா இப்போவும் 75th பிளேஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, 4G நெட்வொர்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, எங்களுக்குலாம் நெட்வொர்க் ப்ராப்பராகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து சில கண்டிஷன்ஸ், அதாவது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கண்டிஷன் சில இடத்துல வச்சு தான் ஸ்பீட் செக் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது வந்து இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு 4G நெட்வொர்க் ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் ஓக்லா தரப்பு வந்து ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ட்விட்டரில் 2 முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ சில யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆகிறதா தெரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்லைக் பட்டன். இனிமேல் போஸ்ட் படிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணக்கூடிய ஃபீச்சர் வந்து இப்போ சில யூசர்ஸ்க்கு ரோல் அவுட் ஆகிட்டுருக்கு. கூடிய விரைவில் எல்லாருக்குமே வரும். இன்னொரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபீச்சர் தான் எடிட் ஆப்ஷன். ஆனால் இந்த எடிட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணாலும் ட்வீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது சரியில்லை அப்படின்னா எடிட் பண்ணுற மாதிரி இங்கே ஃபீச்சர் இன்னும் இவங்க கொடுக்கல. இங்கே எடிட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை தவறான கமெண்ட் பண்ணிங்கன்னா, இங்கே தவறான கமெண்ட் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து அப்யூசிவ், அஃபென்சிவ், ஹார்ம்ஃபுல் கமெண்ட்ஸ். ஸோ ஃபில்டரில் இந்த மாதிரி கமெண்ட் ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாப்அப் ஆகும். இந்த பாப்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்வீட்டர்ஸ் டோன்ட் போஸ்ட் ரிப்ளை லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது தவறாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிப்ளையோ கமெண்ட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பாப்அப் ஆகுது. ஸோ இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. யாராவது ஒரு தவறான ஹார்ம்ஃபுல் கமெண்ட் டைப் பண்ணாலோ ரிப்ளை டைப் பண்ணாலோ அப்போ மட்டும் இது பாப்அப் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ எடிட் பட்டன் ஏதோ ஒரு வகையில் இப்போ வந்திருக்கு. ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓலா லேட்டஸ்ட்டாக ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கே அவங்களுடைய எலக்ட்ரிக் கார் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் காருடைய டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசரில் ஆல்மோஸ்ட் இதோட அவுட்லுக் வந்து ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார் வந்து ஒரு ஹேட்ச்பேக் பேட்டர்ன், செடான் பேட்டர்ன், ஹேட்ச்பேக் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. அதோட வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து போனட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓலா அப்படின்னு உங்களுக்கு க்ளோ ஆகுது லோகோ. அதோட நிறைய எல்இடி லைட்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. பேக் சைடில் பம்பரில் பார்த்தாலும் எக்கச்சக்கமான எல்இடி லைட்ஸ் அழகாக ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்லீக், பாஷ், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் எலக்ட்ரிக் கார் தான் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போவும் அதை தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் இவங்களுடைய எலக்ட்ரிக் காரும் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இவங்க பிக் பேட்டரியில் ஒர்க் பண்ணுறதா தெரியுது. ஏன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்மால் பேட்டரி, அப்போ வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஓலா வந்து சிங்கிள் சார்ஜ்லேயே லாங் ட்ரைவ் போகிற மாதிரி வந்து நாங்கள் பேட்டரி பேக்கப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிக் பேட்டரியோட ஓலா எலக்ட்ரிக் கார் 2023 வரப்போகுது. வாட்ஸ்அப் டீம் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் ஃபைனலாக இப்போ எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், அபவுட், லாஸ்இன் இந்த 3மே வந்து யார் இனிமேல் பார்க்கலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் தான். ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இனிமேல் வந்து இந்த 3மே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நன் ஆர் நோபடி, அதுக்கப்புறம் வந்து எவ்ரி ஒன், கான்டாக்ட்ஸ் 3 ஆப்ஷன் தான் இருந்தது. இனிமேல் கான்டாக்ட்ஸ், எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து லாஸ்இன், அபவுட், ப்ரொஃபைல் பிக் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய செட்டிங்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சாம்சங் யூசர்ஸ் வந்து ரியல் ஈசிம் ஃபீச்சர்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து யூஎஸில் இருந்தால், யூஎஸில் இருக்கக்கூடிய ஃபோல்டபுள் டிவைசஸ் சாம்சங்குடைய ஃபோல்ட் 3 அண்ட் ஃப்ளிப் 3 இதில் லேட்டஸ்ட் ஈசிம் அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரியல் ஈசிம்
சிம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். முதல்ல நார்மல் சிம் இருந்தது, அதுக்கப்புறம் மைக்ரோ சிம், அதுக்கப்புறம் நேனோ சிம். இப்போது எல்லாருமே வெயிட் பண்ணுறது வந்து சிம் தான். சிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. யூஎஸில் இப்போது சாம்சங் உடைய Fold 3 Flip 3 யூசர்ஸ் எல்லாருமே வந்து டூவல் சிம், 2 சிம்முமே வந்து சிம்மாக யூஸ் பண்ண முடியும். டூவல் ஸ்டாண்ட் பையும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட் மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க சாம்சங். Pova 3 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு 4G டிவைஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க MediaTek Helio G88ல். பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 விஷயம். பிக் டிஸ்பிளே, பிக் பேட்ரி. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9 inches, ஸோ பிக் டிஸ்பிளே இருக்குது. பிக் பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க 25 வாட் கொடுத்துருக்காங்க. கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,499க்கு இப்போ இன்ட்ரடக்டரி ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை பிக் பேட்ரி, பிக் டிஸ்பிளேவோட ஸ்மார்ட் ஃபோன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அஃபோர்டபுளாக வேணும்னா டெக்னோ Pova 3 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் எப்போவுமே இதிலலாம் வந்து ப்ளோட்வேஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் இக்னோர் பண்ணிட்டு பார்த்தா மற்றபடி ஃபீச்சர்ஸ் இவங்க ப்ரைஸ்க்கு நல்லா கொடுத்துருக்காங்க. விவோடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப் X80 சீரீஸ் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று ப்ரோ ப்ளஸ், இன்னொன்று லைட்டர் வேரியன்ட். X80 ப்ரோ மாதிரி இதுவும் கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் தான். கூடவே SOCயும் இவங்க நல்லா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம SOCயும் பார்த்துட்டோம். X80 ப்ரோ ப்ளஸ் வந்து Snapdragon 8+ Gen 1 லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அதில் லான்ச் ஆகுது. அதே வந்து லைட்டர் வேரியன்ட் வந்து Snapdragon 7 Gen 1ல் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து 10ஆல் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ 10ஆல் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இது சைனாவில் தான் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைமில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஆகஸ்ட் இல்லைனா அக்டோபரில் வந்து சைனாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ லான்ச் டைம்லைன் ரிவீல் ஆகிருக்கு. OnePlus உடைய நாட் சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் Nord 2T ஜூன் 27 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இது MediaTek Dimensity 1300ல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே குளோபலில் லான்ச் பண்ணிட்டாங்க மே மாதமே. ஸோ அதே அவுட்லுக், அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வரப்போகுது. 2 கலர் வேரியன்ட்ஸில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் தெரியுது. ஒன்று ஷேடோ கிரே, அதுக்கப்புறம் ஜேட் ஃபாக், 2 கலர் வேரியன்ட்ஸ். இங்கே ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு பேங்க், அதாவது கார்டு ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஜூன் 27 அன்னைக்கு இந்தியாவில் OnePlus Nord 2T. Realme C சீரீஸில் C30 என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,499க்கு பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூனிசாக் உடைய T612 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து ரியர் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் AI சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸாக Realme C30 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சேல் Flipkart அண்ட் realme.com அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஜூன் 27லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது. உடைய சப் பிராண்ட் iQOO கீழே ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. iQOO 90 இந்த பேரில் லான்ச் ஆகலாம். இது Snapdragon உடைய லேட்டஸ்ட் SoC Snapdragon 8+ Gen 1ல் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஆல்ரெடி OnePlus 10Tயும் இதே சிப்செட்டில் தான் வரப்போகுது. ஸோ அதை கம்பீட் பண்ணுற வகையில் இருக்கும். அகைன் இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூலாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டிங் ஃபீச்சரோட iQOO 90 ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஜூலையில் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். நெட்வொர்க் ஸ்பீடில் குளோபலாக டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் UPI இன் ஃப்ரான்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சிம்பிள் vlog. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.